வணக்கம். இன்னைக்கு நாம மகாராஷ்டிர மாநிலம் கோலாப்பூர்ல நடந்த ஒரு கொலை வழக்க ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். ஆமா. இது ஒரு சாதாரண கிரைம் ஸ்டோரி இல்ல, கச்சிதமா திட்டம் போட்ட ஒரு கொலை. ஆனா கொலையாளிகள் செஞ்ச ஒரு சின்ன தவறால மொத்த பிளானும் எப்படி வீணாகுது, அப்புறம் காவல்துறை எவ்வளவு வேகமா செயல்பட்டாங்கங்கறத பத்தி தான் நாம இன்னைக்கு அலச போறோம். ஆமா, நீங்க கொடுத்திருக்கிற புதாரி, மகாராஷ்டிரா டைம்ஸ் மாதிரியான பல மராத்தி செய்தித்தாள்கள் அடிப்படையில ஜனவரி 28, 2026ல என்ன நடந்ததுன்னு ஆரம்பிச்சு கொலையோட நோக்கம் வரைக்கும் நாம முழுசா பார்க்கலாம். சரி, அப்போ முதல்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். கொலை செய்யப்பட்டவர் சந்தீப் பாவ்சாஹேப் பாட்டீல், 44 வயசு, ஒரு ஜிம் பயிற்சியாளர். ஆமா, ஷிரோல் தாலுகா ஜாம்பலி கிராமத்தைச் சேர்ந்தவர். இவரை ஏன் குறி வைக்கணும்? புதன்கிழமை ராத்திரி ஒரு 9:30 மணிக்கு ஜாம்பலி ஜெய்சிங்கப்பூர் ரோட்ல இந்த சம்பவம் நடந்திருக்கு. தாக்குதல் நடந்த விதத்தை பார்த்தா இது ஏதோ திடீர்னு நடந்த மாதிரி தெரியலையே. நிச்சயமா இல்ல. இதுல இருக்கிற திட்டமிடல் ரொம்ப ரொம்ப அப்பட்டமா தெரியுது. எப்படின்னு சொல்றீங்க? அதாவது சந்தீப் பாட்டீல் தினமும் ஜிம் முடிச்சிட்டு அவரோட மொபைல்ல இதே வழியா தான் வீட்டுக்கு வருவாரு. ஓ, இது கொலையாளிகளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அவங்க தேர்ந்தெடுத்த இடம் குர்தேமால்யா. ராத்திரி நேரத்துல ஆள் நடமாட்டம் ரொம்ப கம்மியா இருக்கிற ஒரு இடம். அப்போ இது ஒரு பதுங்கி தாக்குதல். கரெக்ட். இது வெறும் தாக்குதல்னு சொல்ல முடியாது. இது ஒரு எக்ஸிகியூஷன் மாதிரி. எக்ஸிகியூஷனா? ஆமா, அவங்க பயன்படுத்தின ஆயுதம் ஒரு இரும்பு கம்பி மாதிரி ஒரு கனமான பொருள். ஒரே அடியில தலையில தாக்கி அவர் அங்கே இறந்து போறத உறுதி செஞ்சிருக்காங்க. இதுல அவங்களோட நோக்கம் ரொம்ப தெளிவா தெரியுது. கொள்ளையடிக்கிறதோ இல்ல மிரட்டுறதோ இல்ல, சந்தீப் பாட்டீல அந்த இடத்துல முடிக்கணும், அது மட்டும்தான். கச்சிதமான திட்டம், கொடூரமான தாக்குதல். அப்போ எந்த தடையும் இல்லாம தப்பிச்சிருக்கணும். ஆனா இங்கேதான் கதையில ஒரு பெரிய திருப்பம் வருது. ஆமா, இதுதான் நாம எப்பவும் சொல்றது. பிளான் பண்றது ஒண்ணு, ஆனா நிஜத்துல நடக்கும்போது அது வேற மாதிரி இருக்கும். அவங்க தப்பிக்கிற அவசரத்துல ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க இல்லையா? ஒரு மிகப்பெரிய தப்பு. தாக்குதல் முடிஞ்சதும் ஏற்பட்ட அந்த பதட்டத்துல ஒரு 4 சக்கர வாகனத்துல ஏறி வேகமா தப்பிக்க முயற்சி பண்ணிருக்காங்க. சரி. ஆனா அந்த அவசரத்துல டிரைவரோட கண்ட்ரோல் போய் கார் ரோட்டோரமா இருந்த ஒரு வடிகால் பள்ளத்துல இறங்கி மாட்டிக்கிச்சு. ஒரு நிமிஷம், கொலை பண்ணிட்டு தப்பிக்கிற வண்டி பள்ளத்துல மாட்டிக்கிச்சா? இது நம்பவே முடியலையே. ஆமா, அந்த ராத்திரி இருட்டுல அவங்களால எவ்ளோ ட்ரை பண்ணியும் காரை வெளியே எடுக்க முடியல. நேரம் போயிட்டே இருக்கு, யாராவது பாத்துட்டா என்ன பண்றதுன்னு ஒரு பயம். நிச்சயமா. கடைசியில வேற வழியே இல்லாம அந்த காரையும் அதுக்குள்ள இருந்த ஒரு மொபைல் போனையும் அப்படியே விட்டுட்டு இருட்டுல தப்பிச்சு ஓடிட்டாங்க. அப்போ அவங்க செஞ்ச குற்றத்துக்கான 2 முக்கியமான தடயங்களை போலீஸுக்கே கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆமா, தாம்பாளத்துல வச்சு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. நினைச்சு பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு. சரி, இந்த தடயங்கள் கிடைச்சதும் காவல்துறையோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? ரொம்ப வேகம். தகவல் கிடைச்ச சில நிமிஷத்திலேயே ஜெய்சிங்கப்பூர் டிவைஎஸ்பி அமோல் ரத்தோட் மாதிரியான பெரிய அதிகாரிகளே ஸ்பாட்டிக்கு வந்துட்டாங்க. ஓஹோ. இன்ஸ்பெக்டர்ஸ் சத்யவான் ஹாகே, பிரவீன் கானாபுரேன்னு ஒரு பெரிய போலீஸ் டீமே அங்க குவிஞ்சிருச்சு. அவங்களோட முதல் வேலை அந்த காரும் மொபைல் போனும் தான். ஆமா, அதுதான் முக்கியம். ஒரு கொலை நடந்த இடத்துல குற்றவாளியோட வண்டியும் போனும் கிடைக்கிறதுங்கிறது போலீஸ்க்கு ஒரு ஜாக்பாட் மாதிரி. சரி, இப்ப போலீஸ் கையில ஒரு காரும் ஒரு மொபைல் போனும் இருக்கு. இத வச்சு எப்படி வெறும் 24 மணி நேரத்துல 3 பேரை கைது செஞ்சாங்க? அந்த விசாரணை எப்படி நடந்திருக்கும்? இது ஒரு மல்டி லெவல் ஆபரேஷன் மாதிரி. உங்க சோர்ஸ் படி 4 தனிப்படை அமைச்சிருக்காங்க. 4 டீமா? ஆமா. முதல் டீம் அந்த காரை மையமா வச்சு விசாரணையா ஆரம்பிச்சிருப்பாங்க. அது ஒரு வாடகை கார், அதாவது ரெண்ட் கார்னு தெரிஞ்சிருக்கு. ஓ, அப்ப அது விசாரணை இன்னும் ஈஸியாக்குமே. ரொம்ப ரொம்ப ஈஸி. சொந்த காரா இருந்தா அது யார் பேர்ல இருக்கு, திருட்டுக்காரான்னு பல குழப்பம் வரும். ஆனா வாடகை கார்னா அதை யார் எடுத்தாங்க, அவங்க கொடுத்த ஐடி கார்டு, போன் நம்பர், சிசிடிவி ஃபுட்டேஜ்னு அடுத்தடுத்த தடையும் தானா கிடைக்கும். கரெக்ட். அப்போ முதல் டீம் அந்த ரெண்டல் கம்பெனிக்கு போயிருப்பாங்க. ஆமா. ரெண்டாவது டீம் அந்த மொபைல் போனே எடுத்திருப்பாங்க. அதோட சிம் கார்டை வச்ச நம்பர், கால் ரெக்கார்ட்ஸ், டவர் லொகேஷன், சைபர் கிரைம் உதவியோட ஒரு பெரிய நெட்வொர்க்கை ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு பக்கம் காரு, இன்னொரு பக்கம் போனு. சரி. மூணாவது டீம் கொலை செய்யப்பட்ட சந்தீப் பாட்டீலோட பின்னணியை விசாரிச்சிருப்பாங்க. அவருக்கு எதிரிகள் இருந்தாங்களா, யார் கூடவாது பணப்பிரச்சனை இருந்துச்சான்னு அவரோட நண்பர்கள், குடும்பத்துக்கிட்ட விசாரணை. அப்போ நாலாவது டீம்? நாலாவது டீம் ஃபீல்டு ஒர்க், அதாவது லோக்கல் இன்ஃபார்மர்ஸ் மூலியமா விசாரிக்கிறது, அந்த ஏரியாவில் இருக்கிற பழைய குற்றவாளிகளை கண்காணிக்கிறதுன்னு அவங்க வேலை இருந்திருக்கும். இந்த 4 டீமும் ஒரே நேரத்துல வேலை செஞ்சதால தான். ஆமா, அதனாலதான் குற்றவாளிகளால தப்பிக்கவே முடியல.
வியாழக்கிழமை ராத்திரிக்குள்ள, அதாவது 24 மணி நேரத்துக்குள்ள 3 பேரை கைது பண்ணிட்டாங்க. அவங்க பேர்லாம் கூட ரிப்போர்ட்ல இருக்கு. ஆமா, முகேஷ் பாலு ஜாவேர், ரவீந்தர் ரத்தின் காம்ப்ளே, அப்புறம் ரத்தின் மோகன் காம்ப்ளே. இவங்க எல்லாரும் பக்கத்து ஊரான இச்சல்கரஞ்சியை சேர்ந்தவங்க. ஆமா, இதுல இன்னொரு விஷயம், போலீஸ் சொல்றது இதுல மொத்தம் 4 பேர் சம்பந்தப்பட்டிருக்கலான்னு. அப்போ ஒருத்தர் இன்னும் தலைமறைவா இருக்காரு. ஆமா, அந்த தேடுதல் வேட்டை நடந்துட்டு இருக்கலாம். சரி, குற்றவாளிகள் பிடிபட்டாச்சு, வழக்கு கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தான். ஆனா இந்த கேஸ்ல ரொம்ப பெரிய, இன்னும் விடை தெரியாத ஒரு கேள்வி இருக்கு. நோக்கம். ஆமா, எதுக்காக இந்த கொலை? அதுதான் இந்த வழக்கை இன்னும் மர்மமாவே வச்சிருக்கு. ஜனவரி 30 வரைக்குமான நியூஸ் படி நோக்கம் என்னன்னு இன்னும் போலீஸால உறுதியா சொல்ல முடியல. சந்தீப் பாட்டில் ஒரு சாதாரண ஜிம் ட்ரெய்னர். அவருக்கு பெரிய அளவுல விரோதங்கள் இருந்ததா தெரியலன்னு சொல்றாங்க. அப்போ போலீஸ் என்னென்ன கோணங்கள்ல யோசிக்கிறாங்க? இங்கதான் நீங்க கொடுத்த இன்னொரு நியூஸ் ஆர்டிகிள் ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த ஆர்டிகிள் ஹட்கனங்லே மற்றும் ஷிரோல் தாலுகாக்களில் இளைஞர்களின் கொலைச் சம்பவங்கள் அதிகரித்து வருவது கவலை அளிக்கிறதுங்கிற தலைப்புல ஒரு செய்தி இருக்கு. ஓ ஆமா, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஒருவேளை இது ஒரு தனிப்பட்ட கொலையா இல்லாம அந்த பகுதியில நடக்கிற ஒரு பெரிய குற்றச்சங்கிலியோட ஒரு பகுதியா இருக்கலாமோ? நீங்க சொல்றது இது ஒரு கூலிப்பட கொலையா இருக்கலாம்னு சொல்றீங்களா? அது ஒரு முக்கியமான சாத்தியக்கூறு. சந்தீப் பாட்டீலுக்கும் இந்த கொலையாளிகளுக்கும் நேரடி விரோதம் இல்லாம கூட இருக்கலாம். வேற யாருக்காகவோ பணத்துக்காக இவங்க இந்த கொலைய செஞ்சிருக்கலாம். ஒரு சுப்பாரி கொலை. இது வழக்க இன்னும் சிக்கலாகுது. நோக்கம் தனிப்பட்ட விரோதம்னா அதோட முடிஞ்சிரும். ஆனா கூலிப்பட கொலைனா இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்கிற பெரிய கேள்வி வருது. கரெக்டா சொன்னீங்க. ஒரு ஜிம் ட்ரெய்னர் கிட்ட அப்படி என்ன விரோதம் இருக்க முடியும்? அது இவ்வளவு கொடூரமான ஒரு கொலைக்கு போகணும். பணப்பிரச்சனைன்னா அது எவ்வளோ பெரிய தொகையா இருக்கணும்? இந்த கேள்விகளுக்கு பதில் இல்லாததால தான் அந்த பகுதியோட குற்றச்சூழலை இதோட சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. சரி, இது வரைக்கும் நாம பார்த்தத ஒரு தடவை தொகுத்து பார்க்கலாம். கோலாப்பூர்ல சந்தீப் பாட்டில்ங்கிற ஜிம் ட்ரெய்னர் ரொம்ப கச்சிதமா திட்டம் போட்டு கொலை செய்யப்படுறார். ஆனா தப்பிக்கிற அவசரத்துல குற்றவாளிகள் செஞ்ச ஒரு சின்ன தப்பு. அவங்க கார் பள்ளத்துல மாட்டிக்குது. அந்த கார், அப்புறம் அவங்க விட்டுட்டு போன மொபைல் போன், இது ரெண்டும் போலீஸுக்கு ஒரு பெரிய திறவுகோலா அமையுது. ஆமா, அந்த தடயங்களை வச்சு 4 தனிப்படை அமைச்சு போலீஸ் வெறும் 24 மணி நேரத்துல 3 பேரை கைது செய்றாங்க. இது போலீஸோட திறமைக்கு ஒரு நல்ல உதாரணம். ஆனா இவ்ளோ நடந்தும் இந்த கொலையோட நோக்கம் என்னங்கறது மட்டும் இன்னும் ஒரு பெரிய புதிராவே இருக்கு. தனிப்பட்ட பவேரா, பண பிரச்சனையா, இல்ல அந்த பகுதியில வளர்ந்து வர்ற குற்ற கலாச்சாரத்தோட ஒரு பகுதியா? இதுதான் இப்போ இருக்கிற $1 மில்லியன் கேள்வி. நிச்சயமா இந்த வழக்கு நமக்கு ஒரு ஆழமான சிந்தனையும் கொடுக்குது. வெளியில இருந்து பார்க்கும்போது எந்த எதிரிகளும் இல்லாத தான் வேலையை பார்த்துட்டு இருக்கிற ஒரு சாதாரண மனுஷன் இவ்ளோ கொடூரமா கொலை செய்யப்படும் போது நம்ம தினமும் பார்க்கிற பழகுற மனுஷங்களை பத்தி நமக்கு உண்மையிலே எவ்வளோ தெரியுங்கிற கேள்வி வருது இல்லையா? ஆமா, ஒருத்தரோட பொது வாழ்க்கைக்கும் அவரோட மறைக்கப்பட்ட தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கலாம். நாம வாழ்ற சமூகத்துல நமக்கு தெரிஞ்ச முகங்களுக்கு பின்னாடி அந்த மேற்பரப்புக்கு கீழே என்னென்ன மோதல்கள், அழுத்தங்கள் எல்லாம் மறைஞ்சிருக்கலாம். கரெக்ட். இந்த கொலை வழக்கு அந்த அமைதியான மேற்பரப்பை கிழிச்சு காட்டுற ஒரு நிகழ்வு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?